ஆண்டவரின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம். உன் உயிருள்ள அளவும் ஒருவனும் உனக்கு எதிரே நிற்பதில்லை என்று ஆண்டவராகிய கடவுள் யோசுவாவை பார்த்து சொல்கிறார். மோசே மரித்த பின்பு தன்னுடைய மீட்பின் பணிக்கு, விடுதலை பணிக்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்று நூனின் குமாரனாகிய யோசுவாவை தெரிந்தெடுத்து அவன் பயத்தோடும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறான். அவனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் வாழுகின்ற உலகத்திலும் கூட நம்மிலே அநேக எதிரிகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பொறாமைக்காரர்கள் உண்டு, நல்லவர் போல நடித்து கொண்டு நமக்கு தீமை செய்கிறவர்களும் உண்டு. நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது போல இருந்து நமக்கு தோல்வியை கொடுக்கிற மக்களும் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழுகிற உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய கடவுள் மிக மிக அழகாக இந்த இடத்தில் சொல்கிறார். நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, ஒரு சமயம் பிளான்டெயின் என்பவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர். அவர் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே உள்ள நயகரா நீர்வீழ்ச்சியில் குறுக்கே கயிற்றை கட்டி அதில் நடப்பேன், யாராவது ஒருவர் என் தோள் மீது அமர்ந்து கொள்ள ஆர்வம் வாருங்கள் என்று அழைத்தார். ஆனால் அவருடைய அந்த அழைப்பை அவர்கள் பார்க்கும் பொழுது செய்கின்ற காரியம் மிக மிக ஒரு வேதனைக்குரிய காரியமாக இருந்தது. இந்த நிலையில் அந்த மனிதர்கள் யாரும் முன்வரவில்லை. சற்று நேரம் அமைதிக்கு பின்பு ஹாரி என்ற ஒரு மனிதர் வருகிறார். அவரிடம் சொன்னார், இந்த பிளான்டன், நீங்கள் மேலே வானத்தை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நான் நடக்கும் பொழுது தோளில் இருக்கும்போது கீழே பார்க்கக்கூடாது. ஏறிய முதல் அடியில் அவர் கீழே இருக்கிற ஆழத்தை பார்த்தார். அவருக்குள் பயம் பற்றி கொண்டது. வேகமாக அவர் இறங்கி வந்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய இடம் மனிதர்களை அல்ல, அதிகாரத்தை அல்ல, ஜாதியை அல்ல, ஆண்டவராகிய கடவுளை மேல் நோக்கி பார்க்க வேண்டும். யாரெல்லாம் அன்றைக்கு வெண்கல சர்ப்பத்தை இஸ்ரவேல் மக்கள் பார்த்தபோது புதுபலன் அடைந்தார்களோ, அதுபோல கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இந்த நாள் விசேஷமாக சாய்னா நோவால் பிறந்த ஒரு நாள். இந்த நாளிலும் கூட பேட்ரிக் அவர்களுடைய புனித நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்வோம், எப்படி நாம் எழுந்திருப்போம், முயற்சிப்போம் பிள்ளைகளோடு என்று சொல்லி கலங்கி நிற்கிற, கண்ணீரோடு பயந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை, உங்களுடைய திருநாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய அளவற்ற கிருபையினாலே, இரக்கத்தினாலே புதிய ஒரு வாழ்வுக்குள்ளாக எங்களுக்கு ஒரு புதிய வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்கு தத்தம் ஆண்டவரை எங்களுக்கு வாழ்நாளெல்லாம் ஜீவிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை, பலத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஐந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.